வணக்கம் மக்களே. என்ன மக்களே ரெடியா? நீங்களாம் கேட்டுட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் ப்ரோ, கானா வினோத் அவர்கள் எப்போ ப்ரோ வருவாப்ல? கானா வினோத் இல்லாம இந்த வீடு வீடு மாதிரியே இல்ல ப்ரோ. லைவ் பார்க்க செம போரா இருக்கு ப்ரோ. என்னதான் இவனை பாட்டு பாடினாலும், என்னதான் இவனை டான்ஸ் ஆடினாலும், கானா வினோத் இல்லாம இந்த வீடு வீடு மாதிரியே இல்ல ப்ரோ. சோ தயவு செய்து கொஞ்சம் கானா வினோத்தை சீக்கிரம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு 2 நாளா மக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. 2 நாள்னு சொல்ல முடியாது. கானா வினோத் எப்ப பணப்படி எடுத்துட்டு வெளியே போனாரோ அடுத்த செகண்டே மக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ, கானா வினோத் அடுத்து எப்போ வருவாரு, நாளைக்கு வந்துருவாரா, நாளைக்கு வந்துருவாரான்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம கானா வினோத் அவர்கள் இந்த வீட்டுக்குள்ள போக போறாப்ல. எனக்கு தெரிஞ்சு காலையில வந்துருவாப்ல, ஒரு 10-11 மணிக்குலாம் அந்த வீட்டுக்குள்ள வந்துருவாப்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு லைவ் நல்லா இருக்கும். இன்னைக்கு சத்தியமா சொல்றேன், லைவ் நல்லா இருக்கும். ஆனா கடந்த 2 நாளும் லைவ் ஓகேவா தான் இருக்கு, ஓகேவா, ஃபுல்லா பாசிட்டிவா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஏதோ மிஸ் ஆகுது. இப்ப என்னதான் இந்த லைவ்ல வந்து இவங்க ஜாலியா பாட்டு பாடினாலும், என்னதான் டான்ஸ் ஆடினாலும், என்னதான் கேம் ஆடினாலும், என்னதான் ஃபன் பண்ணாலும் ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுது, ஓகேவா. ஐ திங்க் அது கானா வினோத் தான் எனக்கு தோணுது. மேபி கானா வினோத் அவர்கள் இன்னைக்கு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அந்த விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகி லைவ் பார்க்க ஜாலியா இருக்கும்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாம நம்ம மட்டும் கானா வினோத்தை மிஸ் பண்ணல, வீட்டுக்குள்ளே பல பேர் கானா வினோத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா அமித் அவர்கள், அமித் ரொம்ப மிஸ் பண்றாப்ல. அந்த மனுஷன் நேத்து கூட பார்த்திருப்பீங்க, அந்த கேக் வெட்டினதுக்கு அப்புறம்லாம் கொஞ்சோண்டு கேக்க கையில வச்சுட்டு போய் பேசுறாப்ல, வினோத் இது உனக்கு தான்டா, நீ தான் உண்மையான வின்னர், எனக்கு நீ தான் வின்னர்னு சொல்லிட்டு பேசுறாப்ல. இந்த இடத்துல அமித் வந்து ஒரு சின்ன விஷயத்தை கரெக்ட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. கோவப்படாதீங்க. ஏன்னா அவர் வந்து இந்த ஒரு வார்த்தை சொன்னார்ல, எனக்கு நீ தான் வின்னர்னு சொல்லிட்டு, அது என்ன பொறுத்தவரைக்கு தேவையில்லை ப்ரோ. அந்த மாதிரி விஷயம் சொல்ல வேண்டியது இல்லை. அதை விட மக்களுக்கான வின்னர் நீ தாண்டா, மக்கள் சூஸ் பண்ண வின்னர் நீ தாண்டான்னு சொல்லி சொன்னா கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதான ப்ரோ உண்மை. யோசிச்சு பாருங்க, மக்களுக்கான வின்னர் கானா வினோத் தான் ப்ரோ. நான் இந்த அளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லி சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. ஏன்னா மக்கள் கிட்ட நிறைய சேஞ்சஸ் என்னால பார்க்க முடியுது. முக்கியமா ஓட்டிங்ல ஏகப்பட்ட விஷயத்த மக்கள் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஓப்பனா சொல்றேன். ஏன்னா பல பேர் எனக்கு பர்சனலாவே டெக்ஸ்ட் பண்ணி சொல்றாங்க, ஓகேவா. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஓப்பனா பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வந்து ஒரு எனர்ஜி இல்ல ப்ரோ, ஒரு மாதிரி ஒரு சுறுசுறுப்பு இல்ல ப்ரோ. அதுக்கேற்ற ஒரு ஆளை வீட்டுக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்களா? பல பேர் கேட்டாங்க. அது கேட்டாங்கப்பா, நான் கேட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். பல பேர் கேட்டாங்க ப்ரோ, வீடு வந்து எனர்ஜிட்டிக்கா இல்ல, வீட்டுக்குள்ள வந்து ஒரு சுறுசுறுப்பு இல்ல, ஒரு விறுவிறுப்பு இல்ல, எங்களுக்கு பேனிக் அட்டாக் வேணும், சரி எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ள வந்து பாட்டு கச்சேரி வேணும்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டாங்க. அதுக்காக பிக் பாஸ் டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கான ஃபேவரட் சாண்ட்ரா அவர்களை இன்னைக்கு வீட்டுக்குள்ள அனுப்புறாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான் காய்ஸ், வீடு மொத்தமா பேனிக் அட்டாக் தான், சரி வீடு மொத்தமா பாட்டு கச்சேரி தான். நமக்கு சம பண் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இந்த 2 பேர் போறதுனால என்னென்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் மொத்தமா பார்த்துடலாம். வீடியோக்களை பாருங்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் எல்லாம் அதிகமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா சாண்ட்ரா தான். சாரி, கானா வினோத் தான். சாரி கைஸ், கானா வினோத் தான் மக்கள் பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா லைவ் பார்க்குற இன்ட்ரெஸ்டே மக்களுக்கு போயிருச்சு. எப்ப கானா வினோத் பெட்டி எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பினாரோ அதுக்கப்புறமே மக்கள் வந்து இந்த லைவை பார்க்கறது அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க. லைவ் பார்க்கறது மட்டும் இல்ல, நான் ஒன்னு சொன்னேன் இல்ல, ஓட்டிங்ல பயங்கர சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு மக்கள் பல பேர் வந்து, நான் கானா வினோத்துக்கு தான் இத்தனை நாள் ஓட்டு போட்டேன், இதுக்கப்புறம் நான் யாருக்கும் ஓட்டு போட போறது கிடையாது, இதுக்கப்புறம் நான் யாருக்குமே ஓட்டு போட போறது கிடையாது, நான் இது வரைக்கும் ஓட்டும் போடல ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஒரு சில பேர் மட்டும், நான் ஃபர்ஸ்ட் கானா வினோத்தை தான் டைட்டில் வின்னரா வச்சேன் ப்ரோ, ஆனா திவ்யாவும் இந்த ஸ்டேஜுக்கு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், அதனால இப்ப கானா வினோத்துக்கான ஓட்டை திவ்யாவுக்கு போடுறேன் ப்ரோ, மற்றபடி வேற யாருக்குமே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஸோ கானா வினோத்துக்கான பாதி ஓட்டுகள் ரிஜிஸ்டர் ஆகல அப்படிங்கிறதா உண்மை. அப்போ இவங்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா தான் இருக்கும், ஓகேவா. ஏன்னா கானா வினோத்துக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது வேற லெவல்ல வச்சிருந்தாப்ல. அப்ப அந்த மனுஷனுக்கான பாதி ஓட்டு ரிஜிஸ்டரே ஆகல, வேற யாருக்குமே போல அப்படிங்கும் போது அது இவங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஐ திங்க் டைட்டில் வின்னர் திவ்யா தான் ப்ரோ, அது மாறதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் இன்னைக்கு மக்கள் கொண்டாடுவாங்க. வேணா பாருங்களேன், நேற்று ஒருத்திக்கு மக்கள் வந்து திவ்யா டைட்டில் வின்னர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபயர் விட்டாங்க. இன்னைக்கு கானா வினோத் என்ட்ரு ஆனதுக்கு அப்புறம் கானா வினோத் தான் டைட்டில் வின்னர்னு சொல்லி ஃபயர் விடுவாங்க. வேணா பாருங்க, கண்டிப்பா நடக்கும் ப்ரோ, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா மக்கள் வந்து சொல்லிட்டாங்க, எங்களுக்கான டைட்டில் வின்னர் கானா வினோத் தான்ப்பா, இதுக்கப்புறம் யாரு கப்பை தூக்குனா எங்களுக்கு பரவாயில்ல, எங்களுக்கான டைட்டில் வின்னர் கானா வினோத் தான், அவர் வின் பண்ணிட்டாரு, பணத்தை வாங்கிட்டாரு, கப்பை வாங்கிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாருப்பா, அவ்வளவுதான், செலிப்ரேஷன் நாங்க முடிச்சிட்டோம், இதுக்கப்புறம் யார் வேணா என்ன வேணா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்பவே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபயரா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம கானா வினோத்தை வீட்டுக்குள்ள நிறைய பேர் தேடுறாங்க. அமித்லாம் ரொம்பவே தேடுறாப்ல, அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் தேடுவாப்ல, எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். பிக் பாஸ் என்ன ஃபன் பண்ணிட்டு இருந்தாப்ல, உன்னா வினோத்தை கூட ஏதாவது ஃபன் பண்ணுவாப்ல, வினோத் பண்ற விஷயத்தை வச்சு ஃபன் பண்ணுவாப்ல, அப்படிங்கும்போது பிக் பாஸே கொஞ்சம் மிஸ் பண்ணிருப்பாப்ல. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, நீங்கெல்லாம் அதிகமா எதிர்பார்த்த அந்த பேனிக் அட்டாக், சாரி பாட்டு கச்சேரி அதை பண்றதுக்காக நம்ம சாண்ட்ரா அவர்கள் வீட்டுக்குள்ள வராங்க. வேற லெவல்ல இருக்க போகுது.
வேற லெவல்னா வேற லெவல்ல இருக்க போது. பட் அதுக்கு முன்னாடி வினோத்தை பத்தி ஒன்று சொல்லி ஆகணும். நான் ஒன்று சொல்லியிருந்தேன் தெரியுமா, வினோத்தை வீட் ஆகும்போது இங்கே நிறைய நரேட்டிவ் போயிட்டு இருந்துச்சு. இவங்க தான் பணப்பட்டி எடுக்க வச்சிட்டாங்க, அவங்க தான் பணப்பட்டி எடுக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே நான் சொல்லியிருந்தேன். அது வினோத்துக்கே தெரியும், அவர் மனசார தான் எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா வெளியே போயிட்டு கொடுக்குற ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவோ இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டாருன்னா அந்த இதுல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவார், வேணா பாருங்க அப்படின்னு. ஏன்னா அவருக்கு வந்து அவர் ஒரு ஜெம்முங்க. அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட். அவர் வந்து நம்ம கூட இருக்க ஒருத்தருக்கு நெகட்டிவ் வந்து அந்த விஷயத்தை அவரால் ஏத்துக்க முடியாது. அப்ப அந்த மனுஷனுக்கு தெரியும், அவர் மனசாரதான் அந்த பணத்தை எடுத்தார், பயந்து போய் எடுத்தார். ஓகேவா? அப்படி இருக்கும்போது யாருமே அவரை புஷ் பண்ணல. அதனால அவரே ஓப்பனா வீடியோல சொல்லிட்டாப்ல. நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காப்ல, அந்த வீடியோல அவரே சொல்லிட்டாப்ல, அந்த பணப்பெட்டி எடுத்தது நானா தான் எடுத்தேன். இப்ப நமக்கான ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இவங்களால தான் எடுத்தாங்க, அவங்களால தான் எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஹர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதை பண்ணாதீங்க. நான் என்னோட விருப்பத்தால தான் எடுத்தேன், நானா தான் எடுத்தேன். யாருமே இது பண்ணல, கட்டாயப்படுத்தல எடுக்க சொல்றதுக்கு, எடுக்க சொல்லி கட்டாயப்படுத்தல. அதனால யாருக்குமே எந்த ஒரு இதையும் கொடுக்காதீங்க. என் கூட இருந்த சக போட்டியாளர்கள் அவங்களுக்கு யாருமே ஹர்ட் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு மனசு அழகா பேசியிருந்தாப்ல. இதே வேற யாரெல்லாம் இருந்தா இதை வச்சு ஒரு கேம் போட்டிருப்பாங்க ப்ரோ. இந்த பொய்க்கோழி, இப்போ ரம்யா, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா ஆமா என்ன அவங்க தான் எடுக்க வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று புஷ் பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒன்று போட்டிருப்பாங்க. ஆனால் கானா வினோத்தை பாருங்க, ரொம்ப அழகா பேசினாப்ல. ஸோ அதே விஷயத்த கண்டிப்பா வீட்டுக்குள்ளேயும் பேச வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரோரா கண்டிப்பா போய் கேட்பா, அரோராவாகட்டும் விக்கல் சிகரம் ஆகட்டும், 2 பேரும் போய் கேட்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அந்த மனுஷன் ஓப்பனா சொல்லிடுவார், நீங்க கிடையாதுங்க, நானா தான் எடுத்தேன், என் மனசால தான் நான் எடுத்தேன், நீங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவார். வேணா பாருங்க அந்த சம்பவம் நடக்கும். அடுத்தது சாண்ட்ரா உள்ள போறதுனால ஏதாச்சும் சண்டை வருமா ப்ரோன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பீங்க. எனக்கும் அந்த ஆசை இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கம்மி ப்ரோ. அது எப்படி சொல்றேன்னா, வீட்டுக்குள்ள போன பிரச்சனை அவர்கள் ஒரு சில பேர்கிட்ட பேசி அந்த விஷயத்தெல்லாம் ஒரு மாதிரி அமிக்கிட்டாப்ல. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ள ஃபன் பண்ற மோட்ல தான் வந்திருக்காங்க. டீமும் சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க, எல்லாம் ஃபன் மட்டும் தான் பண்ணோம், வன்மம் வரக்கூடாதுன்னு சொல்லி. ஓகேவா? இன்னும் அந்த தண்ணிப்பழம், அந்த தற்கொலை தண்ணிப்பழம் மட்டும் தான் இன்னும் வன்மத்தை கக்கிட்டு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காப்ல. மற்றபடி எல்லாருமே ஒரு மாதிரி ஃபன் மோடுக்கு போயிட்டாங்க. என்ன நடந்தாலும் ஃபன்னை மட்டும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஃபன் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது வரப்போற சாண்ட்ராகிட்டே சொல்லி தான் அனுப்புவாங்க. அண்ட் பிரஜனும் எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவார்னு எனக்கு தோணுது. அண்ட் திவ்யா போய் அந்த விஷயத்த கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. மேபி சாண்ட்ராவா வந்து திவ்யா கிட்ட பேசினா உண்டு. பட் எங்கேயோ என்னோட ஒரு அறிவு வந்து சொல்லுது, சாண்ட்ரா வந்து போயிட்டு திவ்யா கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு, அவங்களே வந்து வாலண்டியரா பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பட் பேசாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நீங்க உங்க பாட்டுக்கு ஒதுங்கியே இருங்க, நீங்க நல்லவங்களாவே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திவ்யா வந்து அந்த இடத்துல கெட்டவங்களா கூட இருக்கட்டும், ஆனா உங்க கூட சேர்ந்து அவங்க நல்லவங்களா ஆகணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு அந்த பக்கம் போயிட்டு கிரிஞ்சு பண்ற ஒரு ஆள் தான் நீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா கனி கேட்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏதோ எங்கேயோ என்னோட ஒரு மூளை சொல்லுது, கனி கேட்க வாய்ப்பு இருக்குமோ, ஆதிரை கேட்க வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லிட்டு. ஆனா ஆதிரை பொறுத்த வரைக்கும் தெளிவா தான் இருக்காங்க. ஃபன் நெகட்டிவ் வரக்கூடாது, நெகட்டிவ் அப்படிங்கிறதே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்க, யாராச்சும் கேட்க வாய்ப்பு இருக்கா, ஏதாச்சும் சண்டை வர வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டா எதுவும் வர வேண்டாம்னு நான் சொல்லுவேன். முடிஞ்சு போச்சு, எல்லாம் மண்ணோட போச்சு. வெளியே வந்துட்டு நீங்க கொடுக்க போற இன்டர்வியூல போட்டு வெளுத்துக்கோங்க, அடிச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க, உள்ள சண்டை போடாதீங்க. கடைசி 3 நாள், இன்னையோட சேர்த்து கடைசி 3 நாள் இருக்கும்போது அவ்வளவுதான். இன்னைக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு, இன்னைக்கு மட்டும் தான் ப்ரோ. நாளைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் சொல்லி இழுத்துருவாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்னப்பா அந்த ஏவி போடுவாங்க. இவங்க வந்து கண்ணீர் வடிக்கிற அந்த ஏவியை போட்டு பயங்கரமா இது பண்ணி எல்லாரையும் வழி அனுப்பி வைப்பாங்க. அவ்வளோதான், பிக் பாஸே முடிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்க அந்த ஒரு நாளை இவங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாக கொண்டு போயிட்டு ஜாலியாக எடுத்துட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாருமே என்ட்ரி கொடுத்துட்டாங்கல்ல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு எவிக்டான எல்லாருமே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. ஆமாம், எல்லாருமே என்ட்ரி கொடுத்துட்டாங்க. இந்த 2 பேர் மட்டும் தான் பாக்கி இருந்தாங்க, அவங்களும் வீட்டுக்கு வர போறாங்க. வேற யாராவது இருக்காங்களா? நந்தினி, ஓகே, நந்தினி மட்டும் இருக்காங்க. பட் அவங்க வரமாட்டாங்க ப்ரோ. அவங்க சேனலுக்கு ஆப்போசிட்ல தேவையில்லாத வேலைகளை பார்த்துட்டாங்க. இருந்தது 4 நாள், வெளியே போயிட்டு வாய் பேசுனது 40 அடிக்கு பேசி வச்சிருக்காங்க. அதான் கண்டிப்பா சேனல் வந்து விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கானா வினோத் வராப்புல, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எப்படி ஜாலியா இருக்கீங்களா? அவரை வந்து பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிங்களா? ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஆவலா இருக்கேன் கைஸ், என்னமோ தெரியல, நான் கொஞ்சம் ஆவலா இருக்கேன். ஸோ பார்க்கலாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம்.